ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கேரளாவில் கடந்த ஏப்ரல் 9 சட்டசபை தேர்தல் நடந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான LDF, காங்கிரஸ் தலைமையிலான UTF கூட்டணி இடையே முக்கிய போட்டி நிலவியது. மே 4 ஓட்டுகள் எண்ணப்பட்டு ரிசல்ட் வெளியானது. கேரள சட்டசபையில் மொத்தம் 140 இடங்கள் உள்ள நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான UTF கூட்டணி 102 இடங்களில் வென்றது. கேரளாவை தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான LDF கூட்டணி வெறும் 35 இடங்களில் மட்டுமே வென்றது. பாஜ 3 இடங்களை கைப்பற்றியது. இதையடுத்து 10 ஆண்டுகளுக்கு பின் கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான UTF கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. கேரள மாநில காங்கிரஸ் தலைவர் சதீஷன் காங்கிரஸ் சட்டசபை கட்சி தலைவராக தேர்வானார். IUML உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்பட்டது. திருவனந்தபுரத்தில் இன்று நடந்த பதவியேற்பு விழாவில் கேரள முதல்வராக சதீஷன் பதவியேற்றார். ரமேஷ் சென்னிதலா உள்ளிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள், IUML உள்ளிட்ட கூட்டணி கட்சி MLAக்கள் என 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். அனைவருக்கும் கவர்னர் ராஜேந்திர அர்லேகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் MPக்கள் ராகுல், பிரியங்கா, கர்நாடக முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் சிவக்குமார், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உட்பட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் பலரும் பங்கேற்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவரும் முன்னாள் முதல்வருமான பினராயி விஜயன், பாஜ மாநில தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று புதிய முதல்வர், அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர்.